ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் 45வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாசிக்க கேட்கலாம் 130வது சங்கீதத்தை. கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். இந்த சங்கீதத்துல 4 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவி கவனித்திருப்பதாக. இது ஒரு ரிக்வெஸ்டாக கர்த்தரிடத்துல தாவீது சொல்லுகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு மாடலாய் இருக்கிறது, எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. எப்படின்னா, இன்னைக்கு அநேக ஜனங்கள் மனிதர்களிடத்துல போய் அழுகிறவர்களா இருக்கிறார். ஆனா இதுல பார்க்கும் பொழுது, இன்னொன்னு ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள்ல பார்க்கும் பொழுது, நம்ம அழுகிறோம்னாலே தேவனிடத்துலதான் அழுகணுமா, மனிதர்களிடத்துல அல்ல, மனிதர் முன்பாக அல்ல. தேவனிடத்துல அழுகும் பொழுது தேவன் நம்ம விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நம்ம கூப்பிடுதலை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். தேவ சமூகத்துல தாங்க நம்ம அழகணும், மனிதர் முன்பாக அல்ல. இததான் தாவீது இங்க கற்றுக் கொடுக்கிறார். அவர் நம்ம சத்தத்தை கேட்கணும், நம்மளை கவனிக்கணும்னா ஆண்டவரிடத்துல தனிமையா நம்ம அழுகிற நேரத்துல தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். 2வது காரியம், 3வது 4வது வசனத்தை, என் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைத்து நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 4வது வசனத்துல, உமக்கு பயப்படும்படிக்கு உம்முடைய இடத்துல மன்னிப்பு உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் என்னுடைய ஊழிய அனுபவத்துல நான் பார்த்தது என்னவென்றால், அநேகர் பிறருடைய தப்பிதங்களை மன்னியாது இருக்கிறார். கூட பிறந்தவர்கள் செய்த தவறை மன்னியாது இருக்கிறார், இல்ல நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய மனதிலையும் தங்களுடைய மைண்டிலையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு நீங்க இப்படி செஞ்சீங்களே என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனா தேவன் நம்ம செய்த அக்கிரமத்தை நாம் அவரிடத்துல சொல்லும் பொழுது, அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னித்துறார், அதை மறந்து விடுகிறார். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கிட்ட மன்னிச்சிடுறாங்க, ஆனா மறக்க மாட்டேன்றாங்க. அததாங்க தேவன் சொல்றாரு. அவர் மட்டும் நம்ம அக்கிரமத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தான்னா நமக்கு கிருபை கிடைக்குமா? கிடைக்காதுங்க. அப்போ மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதோட முடிஞ்சு, the chapter ends there. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை ரீவைண்ட் பண்ணி அல்லது ரீகலெக்ட் பண்ணி அதை நம்ம பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுதான் இங்க தாவீது நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நம்ம எப்படி நிக்கணும்னா, அவரே நினைக்காம இருக்கிறாரு, நம்ம ஏங்க பிறருடைய தப்புதங்களை நினைச்சு அவங்க மேல ஒரு கருகலான எண்ணங்கள்ல நம்ம இருக்கணும், மாத்திக்கொள்வோம். இதான் 2வது காரியம். 3வது காரியம், 5வது வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அதிகாலையில எழும்பிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ண முடியும். அப்படியே நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும். நான் நிறைய நேரங்கள்ல அனுபவிச்சிருக்கிறேன். ஆனா என்னுடைய சரீர பலவீனமா நிமித்தமாக என்னால ஒரு சில நாட்கள் எந்திரிக்க முடியல. ஆனா நான் எந்திரிச்சு அதிகாலையில தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது அப்படியே அந்த வார்த்தை நம்மளோட கூட பேசுங்க. நமக்கு ஒரு சமாதானம் வரும். நம்ம பிரச்சனையை நம்ம சொல்லுகிற நேரத்துல, அல்லது நான் எந்திரிச்ச உடனே தேவனை துதித்துட்டு ஜெபிச்சுட்டு தேவனுடைய வார்த்தையை நான் தேட ஆரம்பிப்பேன். நான் எந்த பிரச்சனையை நான் கர்த்தரிடத்துல சொன்னேனோ அதுக்கான விடையை அந்த வேதத்தை தியானிக்கிற நேரத்துல அந்த வார்த்தை எந்திரிச்சு நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை என் கூட பேசுகிறதா இருக்கும். பேசுகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதிகாலையில கர்த்தரை தேடணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். தாவீது நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறார். அதிகாலையில தேடும் பொழுது தேவன் நம்மளோட நேருக்கு நேராய் பேச முடியும். மோசையோட முகமுகமாய் பேசினாரோ அதே மாதிரி பேச ஆயத்தமாய் இருக்கிறாரு தேவன். ஆனா நம்ம இடம் கொடுக்கிறோமா, காத்திருக்கிறோமா? ரொம்ப முக்கியமான விஷயங்க. கர்த்தர் சமூகத்துல காத்திருப்பதுதான் நமக்கு அந்த நாளுக்கான பலனை அது தருகிறதா இருக்கிறது. அதை செய்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அதை விரும்புகிறார். ஒரு செக்யூரிட்டி இருக்கிறார்னா ஜாமக்காரர் காத்திருக்கிற மாதிரி அவர் விழுத்திருப்பார் நைட்டு பூரா. ஏன்? இப்போ ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து யார் பணத்தை எடுத்துடக்கூடாதுன்னு காத்திருக்கிறார். விழுத்திருப்பார். அவர் டியூட்டியே நைட்டு தான். அப்போ அதிகாலையில யாரும் எடுத்துடக்கூடாதுன்ற விழுத்திருப்பார். அதே போலதான் நம்ம தேவ சமூகத்துல காத்திருப்போமானால் தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார்.
அதை தாங்க இந்த இதுல பாக்குறோம். தாவீது நம்ம கற்றுக் கொடுக்கிறார். கடைசியா 7வது வசனத்துல, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு. உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில ஏற்கனவே இயேசு மரித்து, அவரு நம்மளுடைய பாவத்துக்காக பரிகாரமாய் அவர் சிலுவையிலே மரித்து விட்டார். மரித்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் எப்படி அதை அனுபவிக்க முடியும்னா, அவருடைய கிருபையினால, அவரால் திரளான மீட்புனால என்னை மீட்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். எப்படிங்க இருக்கிறோம் நம்ம? நமக்கு ஒரு மீட்பர் உண்டு, நமக்கு ஒரு விடுதலை தருகிற இயேசு உண்டு என்பதை அறிந்து அதை என் வாழ்க்கையில நான் கை கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும். மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கிருபை என்னை தாங்குகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்கள் நிறைய இருக்குதுங்க. ஆனா அந்த வசனங்கள் எல்லாம் அபியாசிக்கும் பொழுது, நடைமுறைப்படுத்தும் பொழுது, அல்லது என் வாயினால் நான் அறிக்கை செய்யும் பொழுது அதனுடைய கிருபையை நான் அனுபவிக்க முடியும். அதனுடைய முழுமையான சுதந்திரத்தை, என்னை மீட்டெடுத்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை நான் புரிந்து வாழுகிறவனா இருக்கிறேனா என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த 4 காரியத்தையும் கர்த்தர்ட்ட கேட்கலாமாங்க. கேட்கும் பொழுது தேவன் நமக்கு விடுதலை தருகிறவரா இருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கும், ஆனா ஒவ்வொருத்தரத்துல பூரா கூடயே வருவார். என்னுடைய கண்ணீரை அவர் துருத்தியில வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். தேவ சமூகத்துல தான் கண்ணீரை விடணும், மனுஷன் முன்பாக அல்ல. அப்படி நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கேட்கலாமாங்க கர்த்தரிடத்துல? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க இந்த சங்கீதம் 130 தாவீது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த 4 காரியத்தை எங்க வாழ்க்கையில கை கொள்றதுக்கு உதவிச்சிங்க. நாங்க குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள், ஆனா உமது பலத்தால இடைக்கட்டி உமது வார்த்தை பற்றி கொண்டு இந்த உலகத்தை வெல்கிறவர்களாய் நாங்க வாழ்வதற்கு, ஏன்னா நீர் உலகத்தை வென்ற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ப நிச்சயத்தோடு கூட ஓட எங்களுக்கு பலனத்தாங்க. கிருபையினால நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. உங்களுடைய தேவைகளுக்கு இல்ல ஆலோசனைக்கு எங்களிடத்துல கான்டாக்ட் பண்ணலாம். இது யூடியூப்லயும் இருக்குது. தயவு செய்து யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ந்து இது அனைவருக்கு நீங்க அனுப்புறதுக்கு வசதியா இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.